இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்க போறாருன்னு சொன்னப்போ எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிறைய விமர்சனங்களா சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த பயணம் முடிஞ்சு வந்த கையோட நம்ம முதல்வர் வந்து ஒரு காரசாரமான ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, டெல்லிக்கு சென்றேன், தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன், ரெய்டுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட தெரியாமல் டெல்லி சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களில் கூறி பல கார்கள் மாறி கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டெல்லி என்றாலே கிளி பிடித்து அஞ்சி நடுங்கும் எதிர்க்கட்சியினரின் அடிவயிற்றில் புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே பார்த்து டெல்லி பயணத்தை அமைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த ட்வீட்டை போட்டது மட்டும் இல்லாம கீழே வந்து ஒரு 2 போட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து யாருக்கும் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்வீட்டை பார்த்ததும் வந்து எதிர்க்கட்சியினர்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இவர் ட்வீட் போட்டதுக்கு ரீட்வீட்டா, அதாவது பதில் அளிக்கிற விதமா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதையும் படிச்சு காட்டுறேன் இருங்க. இதோட 5 முறை நானும் தலைவராயிட்டேன், நானும் டெல்லிக்கு போனேன்னு சொல்லிவிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே, போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இம்மு 4 இம்மு போட்டு முடிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பெரிய லாங் ட்வீட்டா போட்டிருக்காரு. அதுல நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஆக்சுவலா எதுக்காக டெல்லி போனீங்க? தமிழ்நாட்டுக்கான நிதியை காப்பாத்தவா இல்ல உங்க குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாத்தவா அப்படிங்கிறதையும் கேட்டு இன்னும் நிறைய கேள்விகள்லாம் காரசாரமா கேட்டிருக்காரு.